ஒருவேளை மாற்றம் ஏற்பட்டு விஜய் இங்கு வருகின்ற போது இலங்கையில் இருக்கிற மக்களுடைய வாழ்வியலிலோ சரி அரசியலோ சரி மாற்றங்கள் ஏற்படுமா? ஒருவேளை அனுரகுமார திசாநாயக்க விஜய்க்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் நீங்கள் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுவாரா? போன்ற பல விஷயங்களும் நடக்க போகிறதோ தெரியவில்லை. ஆனால் இலங்கை இருக்கிற ஆக்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமா, என்றால் தாக்கம் நிச்சயமாக இருக்கத்தான் போகிறது. அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர் சார்ந்த அழுத்தங்களை மத்திய அரசிலே இந்தியாவிலே கொடுப்பதிலே தமிழகத்தினுடைய பங்கு கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. குறிப்பாக ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அவர் ஆற்றிய உரைகள், அவருடைய சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருந்தது. மாற்றங்கள் வந்ததா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் அவர் பேசிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அழுத்தத்தை மத்திய அரசு கொடுத்திருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய மாற்றம் எப்படி அது செயற்படும் என்பது தெரியவில்லை. நீங்கள் சொன்னது போல தமிழகம் இலங்கை மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், அவற்றில் எப்படியான மாற்றங்கள் வரும் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. அதாவது ஆரம்பத்திலே தமிழகத்திலே திமுக, அதாவது இப்போது ஆளும் தரப்பாக இருக்கக்கூடிய கட்சி சொல்லியிருந்த விஷயம், இந்த தேர்தல் போட்டி என்பது இரண்டு தரப்புகளுக்கு இடையில், ஒன்று தமிழகத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான போட்டியாக இருக்கிறன்னு சொல்லித்தான் அவர்கள் பிரசாரத்தை ஆரம்பித்திருந்தார். ஆனால் இப்பொழுது அது 4 தரப்பு மோதலாக போட்டியாக மாறி இருக்கிறது. எனவே இந்த பரிணாம வளர்ச்சி என்பது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வழி தெரிந்திருக்கிறது. அவர்கள் பணபலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, ஏற்கனவே ஆண்ட அனுபவம் இருக்கிறது, மத்தியிலே அவர்களுக்கான ஆதரவும் இருக்கிறது ஒவ்வொரு தரப்புக்கும். எனவே அவற்றையும் கடந்து இந்த 4 முனை போட்டி ஏற்பட்டிருப்பது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான நிலையாக தான் பார்க்கப்படுது. என்றால் தனியே ஒரு பெரும்பான்மை வருகிற போது அவர்கள் நினைத்த சட்டங்களை தான் அவர்கள் அங்கே நிறைவேற்றுவார்கள். அவருடைய நடவடிக்கை மட்டுமே அங்கே இருக்கும். எனவே அவர் தொங்கு சட்டப்பேரவை வருகிற போது மற்ற கட்சிகளுடைய சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும்.